போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. நான் மதீனா ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு போர்டிங் முடியறதுக்கே. இன்னொன்னு இந்த ஏர்போர்ட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, நம்ம போர்டிங் முடிஞ்சு நம்ம லக்கேஜ் போற வரைக்கும் நம்ம இமிகிரேஷனுக்கு உள்ள போற வரைக்குமே வந்துட்டு நம்ம கூட வந்தவங்க நம்ம பக்கத்திலே இருக்கலாம். அது வந்து நிறைய விஷயத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், கொஞ்சம் மனதுக்கு தைரியமாவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தது வெயிட் கூடிரும், ஏதாவது பிரச்சனை ஆகும், இல்ல ஹேண்ட் லக்கேஜ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன், ஸோ அது ஏதாவது இஷ்யூ ஆகும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா 7 kg அலோவ் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து 10 kg கிட்ட வச்சிருந்தேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஹேண்ட் லக்கேஜுமே சேர்த்து லக்கேஜ்லேயே போட்டு விட சொல்லிட்டாங்க. இப்போ நான் சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படணுமான்னு எனக்கு தெரியல. காரணம் வீட்டில் நிறைய முக்கியமான பொருள் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், சரி கார்கோ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னாங்க கவரில் வச்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு போவோம், இல்லை கொண்டு போக முடிஞ்சா கொண்டு போவோம், இல்லாட்டி வேண்டாம் திருப்பி கொண்டு வந்துடலாம், ரூமுக்கே நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் தனியாக வேற போகிறாங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. இப்போ வெறும் லேப்டாப் பேக் மட்டும் எடுத்துட்டு போகிறோமே அப்படின்னு. பட் எதுவாக இருந்தாலும் நன்மைக்கே. 38A, welcome on board. Straight right hand side, madam. Sorry. Straight away, right hand side. The crew at the back will assist you to your seat, madam, please. ஃபைனலி ஒரு மலையவே கடந்து வந்த மாதிரி பெரிய பெரிய கியூ எல்லாம் கடந்து நம்ம சீட்க்கு வந்து உட்காந்தாச்சு. வரும்போது தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் எனக்கு சென்டர் சீட் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் எதையுமே யோசிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு விண்டோ சீட் கிடைச்சிருச்சு. இந்த மதீனா மண்ணு அங்கிருந்து கிளம்புற கடைசி நொடி வரைக்குமே எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருந்தது. வரும்போது கல்ஃப் ஏர்லைன்ஸ்ல வந்து இப்போ போகும்போது ஓமன் ஏர்லைன்ஸ்ல போறேன். ஆனால் இப்போ போகும்போது வந்து ஃபுல் சீட்டு, ஒரு சீட் கூட ஃப்ரீயே இல்லை. மேபி மதீனால இருந்து போற எல்லா ஃபிளைட்டுமே இப்படி தான் இருக்கும் என்னமோ. அதுவும் இல்லாமல் உம்ரா சீசன்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனனால மேபி அந்த மாதிரி க்ரௌடா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் விண்டோஸ் வெளியே பக்கத்து ஃப்ளைட்ல இருந்து லக்கேஜ்லாம் இறக்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி எல்லாமே முடிஞ்சு ஃப்ளைட் வந்து டேக் ஆன் ஆயிருச்சு. பிசிக்கலி மூவ் ஆன் ஆனா கூட பட் மென்டலி ஐ எம் ஸ்டில் ஸ்டக் தேர்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட நினைப்பு அதுதான், அல்லா சீக்கிரம் என்னை இங்கே அழைப்பு விடு, நம்ம மறுபடியும் இங்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் பயங்கர அழுகை, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பக்கத்தில் உள்ள சிஸ்டர் கிட்ட ஃபோன் கேட்டேன். ஏன்னா அங்கேருந்து வரும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட கடைசி கட் ஆகிற வரைக்கும் நான் பேசிட்டு தான் வந்தேன். பட் இப்போ வந்து என்னோட சிம்மை சிம்மா மாற்றி அவங்க வச்சுக்கிட்டனால என்னால் கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஸோ பக்கத்தில் சிஸ்டர் கிட்ட ஃபோன் கேட்டால் அவங்களுக்கு நான் பேசுறது புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. ஸோ ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனால் நான் அழுகிற அழுகையை பார்த்து அவங்க என் மேலே வந்து கை வச்சு லைட்டாக இப்படி தட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, யாராவது இந்த அழுதுட்டு இருக்கவங்க போய் அழுகாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழுக வந்துடும் தெரியுமா. அந்த மாதிரி தான் நானும். நீங்களும் இது மாதிரி தானான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க என்னை தட்டி கொடுக்கவும் எனக்கு எக்ஸ்ட்ராவா அழுக தான் வருது. அந்த நேரத்தில் நான் அப்போ அந்த விஷயத்துலேருந்து கடந்து வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் டேக் ஆன் ஆன கொஞ்ச நேரத்திலே ஃபுட்டு கொடுத்தாங்க. ஓமன் சிப்ஸ், அப்புறம் நான்வெஜ் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க, ஸ்வீட் பண்ண அண்ட் டீ. நான் வந்தது மதீனால இருந்து மஸ்கெட்ல இருந்து சென்னை ஃபிளைட் போட்டிருந்தேன். அங்கேருந்து என்னோட நேட்டிவ்க்கு போகணும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகும். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். அஸ்ஸலாமு அலைக்கும்.